ஆர கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். 33 ரூபாயில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் 6 மாதத்தில் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரிய வரும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதுனால நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் மிஸ் ஆகாத பார்க்கலாம். பொதுவாகவே உப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உப்பு பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் செய்தவர்கள் இன்றைய அளவு வரை நல்ல ஒரு பணவரவு இருப்பதாக நமக்கு இன்ஸ்டாகிராம்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு உப்பு பரிகாரத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. இந்த உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமிக்கு இணையாக சொல்லப்படுவது. உப்பு அப்படின்றது கடலில் தான் எடுப்பாங்க. மகாலட்சுமி தாயார் க்ஷீர சமுத்திரத்தில், அதாவது பால் நிறைந்த கடலில் தான் பிறந்தார்கள். ஆதி காலத்தில் கடல்கள் எல்லாமே பால் தான் இருந்ததா. அதுக்கப்புறம் காலம் போக 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 அது தண்ணீராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புராணத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் க்ஷீர சமுத்திர ராஜதனையா அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை சொல்லுவாங்க. அப்போது மகாலட்சுமியினுடைய பிறந்த வீடு எது அப்படின்னு சொன்னால் அது சமுத்திரம், கடல் அப்படின்வாங்க. அந்த சமுத்திரத்திலிருந்து வரக்கூடியது தான் இந்த உப்பு. அதனால தான் இந்த உப்பை மகாலட்சுமி தாயாருக்கு இணையாக சொல்கிறாங்க. மகாலட்சுமி தாயாரினுடைய தாய் வீட்டு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கூட நம்மளுடைய திருமணம் ஆகி போன பிறகு கணவர் வீட்டில் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், நம்மளுடைய அப்பா அம்மா வீட்டில் எதுவுமே இல்லை அல்லது ஓரளவுக்கு இருந்தாலும் நாம் நம்மளுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் மிகவுமே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி தான் இந்த ஒரு உப்பும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமானது. அவங்களுடைய தாய் வீட்டு பொருள் அப்படின்றதுனால உப்பின் மூலமாக நாம் செய்கின்ற எந்த பரிகாரமாக இருந்தாலும் அது நமக்கு கூடிய விரைவில் பலனை கொடுக்கக்கூடியது. அடுத்து இந்த ஒரு 33 ரூபாய், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது கிளாஸ் பவுலில் உப்பை வச்சிருக்கிறேன். இது வெள்ளிக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 33 அப்படின்னு சொல்லக்கூடியது நானே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். சாதுர்மாசிய பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாத வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் 33 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு எண்களாக வரும். சாதுர்மாசியத்தில் நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. அதில் 33 அப்படின்ற ஒரு எண்ணிக்கை இருக்குது. அந்த மாதிரி நானே நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அப்லோடு செய்யலை. அடுத்த வருடம் நான் உங்களுக்கு அதையெல்லாம் சொல்கிறேன். அந்த சாதுர்மாசிய பூஜைகளில் இந்த 33 அப்படின்ற எண்ணிக்கையை பயன்படுத்துவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் இந்த 33 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணிக்கை. அப்போ இந்த 33 ரூபாயை வைத்து, உப்பை வைத்து நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன் இவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னா, இந்த உப்புக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, இந்த 33 ரூபாய்க்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான். நீங்கள் இதை வெள்ளிக்கிழமை செய்யணும். 6 வெள்ளிக்கிழமைகள் செய்யணும். காலையிலிருந்து மாலை இரவு வரை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுக்கு எப்பொழுது வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். 6 வெள்ளிக்கிழமை செய்யணும். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கங்க. கண்ணாடி கிண்ணம், கண்ணாடி தட்டு, கண்ணாடி கிளாஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. கண்ணாடியில் இருக்கணும் அல்லது மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கணும். ஏன் இந்த 2 பொருள் அடிக்கடி நான் சொல்கிறேன் இந்த உப்பு பயன்படுத்தி செய்யும்போது அப்படின்னா, கண்ணாடி மணலால் செய்யப்பட்டது, அப்புறம் மண் பாண்டம் என்பது மண்ணால் செய்யப்பட்டது. இது பஞ்சபூதங்களில் ஒன்று. இதில் செய்யும்போது ஆகர்ஷணம் என்பது நமக்கே தெரியாமல் நடக்கும். அதனால் இந்த 2 பொருட்களை நீங்கள் பயன்படுத்துவது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு இந்த 2 பொருட்களை எதுவும் செய்யாது. அதுவே நீங்கள் ஸ்டீல் எடுத்துட்டீங்க, பித்தளை, செம்பு இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உப்பு அந்த பாத்திரங்களை அரித்து விடும். அதனால் இந்த 2 பொருட்களை எடுத்துக்கங்க. நீங்கள் மண்ணால் செய்யப்பட்ட குடுவையாக இருந்தாலும், தட்டாக இருந்தாலும், அல்லது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அகலாக இருந்தால், அகல் விளக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. உங்களுடைய விருப்பம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ முதல் வாரம், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இல்லையா, இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்யுங்க. இந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 33 ரூபாய் இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிளியராக உப்பு இருக்கிறதையும் இந்த
இந்த காசு 33 தெரியணும் அப்படின்றதுக்காக வைக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் 33 ரூபாய் வந்து வைக்கணும். 10 ரூபாய் வந்து நோட்டு, இந்த மாதிரி நோட்டு தான் வைக்கணும்னு கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து 10 ரூபாய் நோட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் 10 ரூபாய் நோட்டு தான் வைக்கணும். நீங்கள் வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது 2 ரூபாய்களாக 10 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு ரூபாயாக 10 ரூபாய், அப்புறம் 20 ரூபாயும் இருக்கு இல்லையா, அதையும் ப்ளஸ் 10 ரூபாய் நோட் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. 3 10 ரூபாய் இருக்கணும். அது எந்த 10 ரூபாயாக இருந்தாலும், பழைய நோட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. சிலர் வந்து கேட்பாங்க 10 ரூபாய் நாணயம் இருக்குது எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருப்பது அப்படின்றது சிறந்தது, நோட்டாக இருப்பது சிறந்தது. இல்லை அப்படின்னா நீங்கள் 10 ரூபாய் அந்த காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த 33 ரூபாயை நீங்கள் எடுத்து வச்சுடணும். ஒரு பவுலில் உப்பு போட்டுட்டு, உப்பு எவ்வளவு போடணும் அப்படின்னா அந்த பவுலுக்கு ஒரு 3/4 அளவு போட்டுக்கோங்க. எந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதில் 3/4 அளவு போட்டு இந்த ஒரு 33 ரூபாயை வச்சுடுங்க. வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து இரவு வரை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுடுங்க. வச்சுட்டு மனசார வேண்டிக்குங்க, அம்மா தாயே மகாலட்சுமி, எங்கள் வீட்டில் இதெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது, இந்த நகையெல்லாம் அடகு கடையில் இருக்குது, இவ்வளவு கடன் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது, எங்களுடைய நிலைமை இப்படியெல்லாம் இருக்குது, எப்பொழுதுதான் மாறுமோ, நீ வந்து அனுக்கிரகம் செய்து எங்களுக்கு கூடிய விரைவில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. அதோட உங்கள் பூஜை முடிஞ்சு போச்சு. இந்த பவுல் வந்து மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ கிட்டேயே இருக்கட்டும். மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஃபோட்டோவை உடனடியாக வாங்கி வச்சுக்கோங்க, வச்சுடுங்க. அதோட சனிக்கிழமை என்று மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜையெல்லாம் செய்வீங்க இல்லையா. இப்போ வெள்ளிக்கிழமை என்று தனியாக இதற்கு பூஜை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து மனதார வேண்டிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. விளக்கு ஏற்றுறோங்க நாங்கள் அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம். சனிக்கிழமை என்று நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு 33 ரூபாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பீரோவில் ஒரு இடத்துல வச்சுடுங்க. ஒரு பர்ஸ்லையோ எதுலையோ போட்டு பீரோக்குள்ளே வச்சுடுங்க. பீரோவில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுடுங்க. நீங்கள் பணம் வைக்கின்ற இடத்துலையே வைக்கலாம். வச்சுட்டு இந்த உப்பை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், சனிக்கிழமை என்று நீங்கள் வந்து என்ன செய்யணும், யாரும் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அதோட முதல் வாரம் பரிகாரம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 6 வெள்ளிக்கிழமைகள் செய்யணும். 6 வெள்ளிக்கிழமைகள் செய்து முடிச்சுட்டு 6வது வாரமும் செய்து முடிச்சுட்டு மறுநாள் சனிக்கிழமை வருது இல்லையா, அன்றைய தினம் இந்த 6 வாரங்களும் ஒவ்வொரு வாரமும் 33 சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கோவில் உண்டியலில் போடுங்க. மகாலட்சுமி தாயார் கோவில் இருந்தால் அந்த உண்டியலில் போடுவது என்பது சிறப்பு. ஒருவேளை இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு அம்மன் கோவிலில் போட்டுடுங்க. உங்களுடைய பரிகாரம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் போடுகின்ற அந்த சமயத்தில் அந்த கோவிலில் வேண்டிக்கங்க, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மகாலட்சுமி தாயார் கோவிலாக இருந்தால் சிறந்தது. மகாலட்சுமி தாயார்கிட்ட சொல்லுங்க. மகாலட்சுமி தாயார் கோவில் கிடையாது அப்படின்னா அங்கே எந்த அம்மன் இருக்கிறாங்களோ அவங்களையே மகாலட்சுமியாக பாவித்து நீங்கள் வந்து சொல்லுங்க. ஏன்னா துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாரும் சேர்ந்தது தான் அம்மன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வேண்டிக்கங்க. இது செய்த 6 மாதத்திலிருந்து உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை பார்ப்பீங்க. நல்ல ஒரு பணவரவு என்பது ஏற்படும். மிகவும் சக்தி வாய்ந்த 33 ரூபாய் கல் உப்பு பரிகாரம் இது. இதன் மூலமாக உங்களுக்கு எப்பொழுதுமே கையில் பணம் இருக்கும், பண வரவும் அதிகரிக்கும். அதை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கது தான் இந்த 33 ரூபாய் கல் உப்பு பரிகாரம். இதை வந்து செய்ய மறக்காதீங்க. 6 வாரம் வந்து செய்யணும். இப்படி 6 வாரம் செய்யும்போது பெண்களுக்கு வருகின்ற இயற்கை இடையூறுகள் இருந்தால் அந்த வாரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க, அல்லது உங்களுடைய கணவரை செய்ய சொல்லுங்க. கணவர் ஊரில் இல்லை அப்படின்னா குழந்தையும் செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக மொத்தம் 6 வாரம் செய்யலாம். ஒரு வாரம் உங்கள் வீட்டில் செய்துட்டு மறுவாரம் உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே செய்யக்கூடாது. நம்ம வீட்டில் தான் நாம் வந்து செய்யணும். அங்கே வந்து அவங்கக்கிட்ட சொல்லி, உங்கள் அம்மாவோ உங்களுடைய அண்ணியோ யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் செய்ய சொல்லுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது பண வரவு என்பது நிச்சயமாக அதிகரிக்கும். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோட பக்தியோட மகாலட்சுமி தாயார் மீது முழு மனதோட பக்தியோடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸ் தான் நடக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.